அண்ணன்மார் அண்ணர்கள் வெளிப்புறமாக நின்று அந்த வீரமலை சாமன் அழைச்சு சொல்ல வேணும். கூடிய வேலெல்லாம் அடிக்கணும். சரி, படையாக திரட்ட வேணும்னா ஊர் மக்கள் எல்லாரும் வரணும். அதனால வெளிப்புறமாக நின்று அப்பா வீரமலை சாம்புகா சாமி எஜமான இதோ வந்துட்டேனுங்க. இந்த 1000 அல்ல காட்டை மறைத்த அந்த பண்டிகையின் மீது சாமி படை திரட்டு சண்டையாக செல்ல வேண்டும். சரிங்க எஜமான. அதனால பண்டிகுத்தம் பார்வேல் கொம்பனி குத்து கூறுவேல் அடடா 8 கட்டு போட்டடிச்சு எமனுடைய ஆயுதம் எல்லாம் அடிக்க வேண்டும். எஜமானே உடனடியாக இரும்பு வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு சென்று பண்டிகத்தம் வேல்வடிகள் எல்லாம் பொழுது சாய்வதற்குள்ளாக அடிச்சு அரண்மனை கொண்டு வந்து சேத்தப்பா வீரமலை. இதோ சுவாமி எஜமானே, நாங்கள் சொன்ன பிரகாரமானது சேத்திரன்னு சொல்லி அன்னைக்கு வளையடிச்சார்களவா? ஆமா, அங்கே சென்று புலியூரானது சென்று அப்படி நல்லபடியாக அவர்களிடத்தை வேல்வெடிகள் அடிச்சு ஒரு நாள் ஒரு பொழுதிலேயே அடிச்சு தாருங்களை சொல்லி ஆமா பக்கத்திலே இருந்து பதமாக கடகச்சிதமாகவும் அடித்துக் கொண்டுட்டு வந்து அரண்மனையிலே சேர்த்தினாரு சுவாமி எஜமானே. அப்பா வீரமலை நம்மளுடைய அரண்மனையில் அனைத்தும் தயாராக இருக்குதுங்க. நல்லது. நான் என்னங்க சுவாமி எஜமானே, அடுத்ததாக 18 பாளையங்கள் 56 கிராமங்கள் முழுவதுமாக சென்று, அதாவது நாளை தினம் வெள்ளிக்கிழமை விடுகின்ற நாளைக்கு எஜமானே பண்டிமேல் சண்டை என்ற பொருட்களும் சொல்ல வேண்டும். சுவாமி நாட்டு மக்கள் அனைவருமாக பட்டிக்கு ஒரு நாயும் பண்ணையத்துக்கு ஒரு ஆளும் கட்டுச்சோரம் கடும் பயணமாக வீரமலை காட்டுக்கு வேட்டை முகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி சாட்டுப்பறை ஓடப்பா. சுவாமி எஜமானே, தங்களிடம் ஒரு கோரிக்கைங்க. சொல்லப்பா வீரமலை. இதனால் இதுவரைக்கும் என்னுடைய அப்பா வைத்திருந்த சட்டை திரும்ப வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க எஜமானே. சரி, இது பாத்தீங்கன்னா ஊருக்கு போய் அடிக்கணுமுங்க.